friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல எம்ப்ராய்டரி த்ரெட்ல நார்மல் பெடல் மிஷின்ல போடக்கூடிய வர்க் தான். நான் பவர் மிஷின்ல தான் வர்க் பண்றேன். பட் நீங்க அத பெடல் மிஷின் ஆகட்டும், டேபிள் டாப் மிஷின் ஆகட்டும் எல்லாத்துலயுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு டிப்ஸ் தான் அத ஃபாலோ பண்ணனும். என்னன்னா இந்த பாபின்ல இருக்க சின்ன ஒரு ஸ்க்ரூ இருக்கு தெரியுமா, அத வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து லூஸா வெளிய வரும். அந்த ஒரு டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணா நீட்டான ஃபினிஷிங்கான ஒரு லுக்ல உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கிடைக்கும். இத ப்ளவுஸ்க்கு மட்டும் இல்ல, சுடிதாருக்கு நெக்குக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம், கவுனுக்கு யூஸ் பண்ணலாம், மேக்ஸிக்கு, குர்த்திக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். தென் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கிறதுக்கு நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. சாரி ஒரு கலர், ப்ளவுஸ் ஒரு கலர்ல இருந்தனா நீங்க சாரியோட கலர்ல ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டாப் ஒரு கலர், பேண்ட் ஒரு கலர்ல இருந்தனா பேண்டோட கலர்ல டாப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் பேருக்கு ஷேர் ஆகும். நானும் கொஞ்சம் வளருவேன், கொஞ்சம் வியூஸ் அதிகமாக இருக்கும். தென் பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்க டெய்லர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க, நாளை அவங்களும் என்ன மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. ஸோ இந்த டெய்லருக்கு நீங்கள் இந்த ஐடியாவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் அண்ட் சாரிக்கு தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணதே கிடையாது, வேற ஒருத்தங்கிட்ட ஸ்டிச் பண்ணி என்கிட்ட ஒர்க்குக்காக கொண்டாந்தது. ஸோ நீங்கள் அப்படி கேட்டாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாரி வந்து பிங்க் கலரில் இருக்குது, ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலரில். இப்போது அதே கலரில் சாரியோட கலரில் நான் த்ரெட் எடுத்திருக்கேன், எம்ப்ராய்டரி த்ரெட்டு. இது வந்து 4 rupees. ஒரு த்ரெட்டு பார்த்திங்கன்னா 4 rupees. ஆனால் நான் 2 த்ரெட்டு வாங்கினேன், ஆனால் ஒரே ஒரு த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களே கொஞ்சம் ஸ்டோன்ஸும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. பட் நான் இது யூஸ் பண்ணலை, ஏன்னா இது வந்து கருத்துரும். அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எண்ணெய் வச்சு அதை இலக்கி ஏதாவது ஆல்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல்டர் ஒர்க் எனக்கு பிடிக்கவே செய்யாது, நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் அதை ஒர்க் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எப்படின்னு தெரியலை. தென் 4 rupeesல ஒரு ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஒர்க்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இதுவரை நான் போடாத ஒரு டிசைன் தான். ஸோ இப்போது இந்த ஸ்டோனில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான். இப்போ இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா உள்ளாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் இருக்கும், பிளாஸ்டிக் ஸ்டோன். அது வந்து கறக்காகுது, நம்ம ஒட்டினாலும் அழகாக இருக்கும். நான் ஒரு 4 years-ஆக இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், இதுவரை எதுவுமே ஆகலை. பட் அதுக்கு சைடில் ஒரு இரும்பில் ஒரு சின்ன ஒரு வளையம் போல் அதை சுற்றி கவர் பண்ணியிருப்பாங்க, கிளிப்பு மாதிரி. அதனால தான் இதுக்கு கிளிப் ஸ்டோன்னே பேர். அந்த கிளிப்பு தான் கருத்துடும் சீக்கிரம். ஸோ நான் நல்ல ப்ளவுஸில் எல்லாம் எனக்கும் இருக்குது, ஒட்டி வச்சுருக்கதெல்லாம் கருத்துட்டுச்சு. ஸோ அந்த கஸ்டமர்கிட்ட தான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் இது ஸ்டிச் பண்ணால் இப்படி ஆகும், அதனால் வேணான்னு ஓகேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் என்கிட்ட தந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவர் மிஷினோட பாபின் எடுத்திருக்கேன், நீங்கள் பெடல் மிஷினோட பாபின் எடுங்க. பாபினில் ஆல்ரெடி சுற்றி வச்ச கொஞ்சோண்டு த்ரெட் இருந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளைன் பாபின் எடுத்திருக்கேன். அப்புறமா நீங்கள் நினைக்க விடாதில்ல, ஒரு த்ரெட்டு நான் சுற்றி வச்சுட்டு தான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க விடாதில்ல. அப்போ அதில் ஆல்ரெடி வைக்கணுமா இருக்கும், அந்த மைண்டில் போகக்கூடாது. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த தெளிவாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கிறது, ஒன்று நினைக்காதீங்க. இப்போது த்ரெட்டை வந்து இப்படி 2ஆக பிரித்து வச்சுட்டு ஃபுல்லாக எடுங்க. இது வந்து சீக்கிரமாக தெட்டு பிடிக்கும். அதனால் எப்போவுமே எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து கொஞ்சம் நம்ம பிரித்து விட்டுட்டு இது மாதிரி சுற்றணும். ஃபஸ்ட்டு பிடிக்கிற அந்த த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிங்க, இல்லைன்னா அது இடையில கடந்து சுருண்டு அப்படி இருக்கும். அடுத்து நீங்கள் பாபின் கேஸில் போடும்போதும் அந்த த்ரெட்டு வந்து வெளியே மாட்டிகிட்டு நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு போடுற அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் நம்ம அலைக்காத கொஞ்சம் சுற்றி மறைக்கணும். மறைச்சதுக்கப்புறமா நீங்கள் நீட்டாக கையால் சுற்றுறதா இருந்தால் கையால் சுற்றலாம், இல்லைனா மிஷினில் கூட சுற்றலாம். நான் மிஷினில் தான் சுற்றுவேன். கொஞ்சம் தூரம் இப்படி சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிஷினில் சுற்றுவேன். இப்போது ஃபுல்லாக த்ரெட்டை சுற்றி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒர்க் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன ஒரு பைண்ட் எடுக்கணும். நான் வந்து தேடி பார்த்தேன், ஒரு கல்யாண சீட்டு ஏதாவது கிடைக்கணும், ஒன்றுமே கிடைக்கல. ஸோ இனிமேல் நமக்கு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தேவைப்படான்னு சொல்லிட்டு பேக் சைடில் இருந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா ட்ரா பண்ணுறதுக்கு, வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் திக்கான ஒரு பேப்பர்னால் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை மடித்து வச்சு கட் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணுறதா இருந்தால் ட்ரா பண்ணலாம். குட்டியாக ஒரு பேப்பர் எடுத்து இதை வந்து 2ஆக மடித்து 4ஆக மடிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் நார்மலாக ஒரு பேப்பரில் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதை வந்து டைமண்ட் ஷேப்புக்கு வரைஞ்சி எடுக்கிறேன். 2 inch 2 inch வச்சு இது மாதிரி 2 சைடும் வரைஞ்சிட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஒரு கோடு போடும்போது சூப்பராக 4 சைடும் ஒரே அளவுக்கு கிடைக்கும்.
இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒர்க் நீங்கள் ட்ரை பண்ணிங்க எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பேப்பரை அகைன் ஒரு சைடு கூட கட் பண்ணுறேன் கொஞ்சமாக. இப்போ வேற ஒரு டிசைன் கிடச்சி பார்த்தீங்களா, இதே இப்போ அலேக்கு அந்த பேப்பர் மேலே தூக்கி வச்சு நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சி எடுத்துகிட்டு அந்த பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்போ நமக்கு கரெக்டாக அந்த துணியில் வச்சு வரைகிறதுக்கு கரெக்டான ஒரு பேப்பர் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஷேடோஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறத சேஃப்டியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் புதுசாக கட் பண்ணி அப்படின்ட்டு இருக்க வேண்டாம். ஸோ நான் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு தக்கன வரைஞ்சி எடுக்கலாம். இப்போது இதை அப்படியே எடுத்து வச்சு ப்ளவுஸில் நம்ம வரையணும். ப்ளவுஸில் எங்கே வரையணும்னா லைனிங் கிளாத்தில் தான் வரையணும். நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் வரைஞ்சால் டிசைன் போட முடியாது. ஏன்னா நம்ம பாபினில் தான் த்ரெட்டை போட்டிருக்கோம். அப்போ பாபினில் தான் நம்ம த்ரெட்டு அந்த பாபினில் இருக்க த்ரெட்டு தான் நமக்கு மெயின் கிளாத்தில் படணும். அப்போது மெயின் கிளாத்தை நம்ம மறைச்சி வச்சு தான் தைக்கணும். அப்போ தான் மெயின் கிளாத்தில் அந்த ஒர்க் விழும். இப்போது இவங்க பானைக்கு தான் கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தது பானைக்கு. அப்போது அதில் நடு சென்டரில் ஒரு சைடு வாக்கில் கோணி போகும். அதனால் நடு சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். கழுத்துக்கு நேரே கீழ் பக்கம் நடு சென்டரில் இருந்து இப்போ ஃபஸ்ட் இந்த டைமண்ட் ஷேப்பை தான் வரைஞ்சி எடுக்கிறேன். இப்போது இது கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 4 சைடையும் கொஞ்சம் கூட கட் பண்ணி எடுக்கேன். அப்போது கொஞ்சம் குட்டியாச்சு. இப்போ நம்ம நீட்டாக வரையலாம். அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடச்சாச்சு. கொஞ்சம் வளவளான்னு போகுது. பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீட்டாக நான் 4 சைடு வரைஞ்சி எடுக்கேன். அதுக்கப்புறமா அந்த எண்டில் அடுத்ததை ஜாயின் பண்ணணும். செயின் மாதிரி போயிட்டே இருக்கணும். அடுத்து இது பானைக்கு ரவுண்டு நெக்குனா ஈஸி. இது பானைக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததை ஜாயின் பண்ணணும். செயின் மாதிரி போகுது பார்த்தீங்களா, அதனால் அடுத்த இது டிசைனை ஜாயின் பண்ணுறதுக்காக சரிச்சு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். கழுத்துக்கு அடுத்து கைக்கு வரையணும். இப்போ ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. பென்சிலால் தான் வரைஞ்சிருக்கேன். நார்மல் பென்சிலால் தான் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி கைக்கும் ஓரங்களாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நார்மல் மிஷின் த்ரெட்டை தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட்டு கலர்லேயே மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ மிஷினில் த்ரெட்டை போட்டுட்டு பாபின் கேஸை போட்டுட்டு இப்போது அந்த த்ரெட்டை லூஸாக வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். த்ரெட் இப்படி லூஸாக இழுக்கும்போது வரணும். கரெக்டாக வந்ததுக்கப்புறம் பாபினை போட்டதுக்கப்புறமா மிஷின்லேருந்து த்ரெட்டை இது மாதிரி மேலே எடுக்கணும். இந்த த்ரெட்டு மேலே எடுக்கலைன்னா உள்ளாடி எங்கேயாவது சொருகி பிடிச்சிருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரஃப்பாக ஒரு லைனிங் கிளாத்தில் அடித்து பார்க்கலாம். அடித்து பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், லூப்பு விழுந்திருக்கா இல்லை டைட்டாக துணி இழுத்து பிடிக்குதான்னு பாருங்கள். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் கழுத்துக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஐயுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் தெரியுமா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் நான் ஃபஸ்ட்டு நீடில் தான் கரெக்டாக அதில் எண்டு பண்ணிவிட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு டபுள் லாக் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைனா த்ரெட்டு பிரிஞ்சு போகும். இப்போ கோடு போட்டிருக்கனால நமக்கு ஈஸி, நாங்கள் அடித்து போகும். இருந்தாலும் மிஷினில் ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்திருக்க லைன் எல்லாம் நான் 2 லைன் ஒத்து அடிக்கேன் பார்த்தீங்களா, நீளமாக அடிக்கிறேன். ஸோ இந்த ஒர்க்கு ட்ரை பண்ணுறவங்க டைமை நீங்கள் மிச்சப்படுத்தணுன்னா இது மாதிரி ஸ்பீடாக அடிச்சுக்கோங்க. இது வரைகிறதுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸ் பார்த்தீங்களா, அதனால் இப்போ ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸ்னால் நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்லீவுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸ்லீவும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். கழுத்துக்கே இப்படி இருந்தால் கைக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு வச்சு பாருங்கள். கையை நம்ம விரிச்சு வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ பயங்கர பாடு. இப்போது கரெக்டாக நான் அடித்து எடுத்தாச்சு ஃபுல்லாக. இந்த எண்டு பானைக்கு அந்த எண்டு பார்த்திங்கன்னா நான் கிராஸில் போட்டு சைடு திரும்பி வரும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். அது கரெக்டாக நான் அடித்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் மட்டும் இல்லை, கோல்டன் கலரில் எல்லாம் இருக்கும் தெரியுமா ப்ளவுஸ். இப்போ நல்ல டார்க் கலர் மெரூன் கலரில் ப்ளவுஸ் இருக்கும். அதில் எந்த ஒரு புட்டாஸோ எந்த ஒரு ஜரியோ கொடுத்துருக்க மாட்டாங்க, ப்ளைன் ப்ளவுஸு. அதில் நீங்கள் கோல்டன் கலர், காப்பர் கலர், சில்வர் கலரில் இது மாதிரி ஒர்க் பண்ணி பீட்ஸ் ஒர்க்கு கூட கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆரி ஒர்க்காக அடித்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான டிசைன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்தவங்க எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவுக்கு நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. த்ரெட்டு நீட்டமாகலாம் நிற்கிறத கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டு ஒரு கைக்கு தான் நான் அடித்து எடுத்தேன், அடுத்த கைக்கு முடியலை. ஸ்டிச் பண்ணுறதுக்கு த்ரெட்டு தேவைப்பட்டு ஸோ அடுத்த த்ரெட்டு தான் போட்டு சேம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் த்ரெட்டு கட் ஆகி போச்சுன்னா பயப்படாதீங்க. அதே மாதிரி பழையது போல தான்
நம்ம த்ரெட்டை இது மாதிரி மிஷினில் போட்டு வெளியே எடுத்து ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் கொஞ்சம் கஷ்டம், பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சி ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் நீட்டாக அதுவும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து குட்டியாக பீட்ஸ் ஒர்க்கோ மிரர்ஸ் ஒர்க்கோ ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்க வாங்கி தந்த ஸ்டோனை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிளிப் ஸ்டோனுக்கு மகிமை என்னன்னு. ஸோ அதை நான் வந்து ஒட்டி ப்ளவுஸை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி பால் செயின் என்கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. பால் செயின் அப்போவே சொன்னேன் இதுக்கு அறுக்கும், பால் செயின் யூஸ் பண்ணாதீங்கன்னு. பட் கேட்காம அந்த டைமு என்ன வச்சு ஒட்ட வச்சாங்க. பால் செயினும் ஸ்டோன் செயினும், 2 சைடும் பால் செயின், நடுவில் ஸ்டோன் செயின் ஒட்டி இதே மாதிரி பானைக்கு ஒட்டி கொடுத்தேன். சொன்னது கேட்கல. அடுத்து திரும்ப என்ன வச்சு அவங்க ரிமூவ் பண்ண வச்சு ஸ்டோன் செயினுக்கு 2 சைடும் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க. கம்மு ஒட்டி நம்ம ஒர்க் பண்ண பிறகு அந்த கம்முக்கு உள்ளாடி நீடில் எப்படி போகணும் உள்ள விஷயம் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். நீடில் இன்சர்ட் ஆகுறது பயங்கர கஷ்டம். ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அதனால் இந்த கஷ்டப்பட்ட நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் சொன்னேன், இது இப்படி பண்ணால் ஒட்டினா கறக்கும், ஆனால் நான் திரும்ப இதை இலக்கி ஒட்டி வேறு ஒர்க்கு பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி ஒர்க் பண்ணி கொடு, ஆனால் எனக்கு கறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மிரர்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இந்த மிரர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு 90 ரூபாய் ஏதோ. நான் அது ஆல்ரெடியே வாங்கி வச்சுருந்தது பாதி இருந்துச்சு. ஸோ 45 ருபீஸ் கணக்கு போட்டேன். தென் இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா 200 சார்ஜ் பண்ணினேன். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வெட்டி தைக்கிற டைமில் இந்த ஒரு ப்ளவுஸுக்கும் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து, பட் நல்ல ஒரு அவுட்லுக் கிடச்சிருந்து. ஸோ சிம்பிளாக சாரிக்கு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நார்மல் மிஷின் இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.